கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவ பிள்ளைகளே, மீண்டும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைக்கு நாம் ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாய் தேவ ஆலோசனைகளை காணப்போகிறோம். இந்து சகோதர மக்களின் வேதம் எது என்கிற ஒரு கேள்வியை நாம் கேட்போம். அதனால் அவர்களை நாம் வேற்று மனிதர்களாய் எண்ண வேண்டாம். அவர்கள் தேவனால் படைக்கப்பட்ட நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள். ஆகவே நாம் அனைவரும் இறைவனின் படைப்பில் ஒன்று. ஆனாலும் அவர்கள் பின்பற்றுகிற வேதம் எது என்பது அவர்கள் இன்னும் அறியாமல் இருக்கிறபடியினாலே அந்த வேதத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு தேவன் நம்மை நடத்துவாராக. அசுரர் தேவர் யுத்தம் இப்பொழுதும் இந்த உலகில் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்தம் சீக்கிரமே மிகவும் கடுமையாக போகிறது. அப்போது அசுரர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் என்பது அடையாளமாகவும், தேவ பிள்ளைகளுக்கு சனிக்கிழமை பரிசுத்த ஓய்வு நாள் என்பது அடையாளமாகவும் இருக்கும். இந்துக்களிடையே வேதமும் பைபிளே. மேற்படி இரண்டு உண்மைகளில் இரண்டாவது உண்மையை இன்னும் சற்று விளக்கி கூற நான் விரும்புகிறேன். பைபிள் என்றால் புத்தகம் என்று பொருள். மனிதனுக்கு வேண்டிய அறிவை தருகிற புத்தகங்களில் தலையாயது பைபிள் என்பதால் இதற்கு பெயரே புத்தகம், பைபிள் என்பதாக இருக்கிறது. இந்த பைபிளே இந்துக்களுக்கும் மற்ற அனைத்து மனிதர்களுக்கும் வேதமாகும். வேதம் என்று கூறப்படும் நூல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? வேதம் என்று கூறப்படும் நூல் முதலாவதாக கடவுளை பற்றிய அறிவை மனிதனுக்கு புகட்டுவதாக அமைய வேண்டும். கடவுளுக்கு விருப்பமானது எது, வெறுப்பானது எது என்பதை மனிதனுக்கு அறிவித்து அதன் அடிப்படையில் மனிதன் செய்ய வேண்டிய சரியான காரியங்கள் எவை, மனிதன் செய்யக்கூடாத தவறான காரியங்கள் எவை என்பதை அவனுக்கு கற்பிக்க வேண்டும். மொத்தத்தில் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நல்லது எது, கெட்டது எது என்பதை திட்டவட்டமாக உணர்த்தி மனிதனை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் சரியான பாதையை காட்ட வேண்டும். இந்த அடிப்படையில் இந்து சகோதர மக்களின் வேதம் எது என்பதை இங்கே சற்று ஆராய வேண்டும். ரிக், யெசூர், சாமம், அதர்வம் ஆகிய 4 நூல்களை இந்து சகோதர மக்களின் வேதம் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்துக்களாகிய நாமும் நம்பிக்கொள்கிறோம். ஆனால் மேலே கூறப்பட்ட புத்தகங்களை கொஞ்சமாவது வாசித்து பார்த்திருக்க இந்துக்கள் இருந்தால் அவர்களை விரல் விட்டு எண்ணிவிடலாம். வாசிப்பது ஒரு புறம் இருக்கட்டும், அவற்றை கண்ணாலாவது பார்த்திருக்கிறோம் என்னவென்றால் அதுவும் கிடையாது. இப்படியாக நாம் படித்தே இராத, பார்த்தே இராத புத்தகத்தை நமது வேத புத்தகம் என்று கூறுவது அவ்வளவு பொருத்தமானதல்ல. அப்படியே படித்து பார்த்தாலும் அவை கடவுளை பற்றி கூறும் கருத்துக்கள் குழப்பமானவையாகவே தோன்றுகின்றன. தொடர்ந்து நாம் இந்த வேதத்தை குறித்து அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஜெபிப்போம். கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உடைய வார்த்தையின் வழியாக எங்களுக்கு நீர் கொடுக்கிற ஆலோசனைகளுக்கு ஸ்தோத்திரம். கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.